கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வசிக்கலாம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. சோமனோ. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும்படி யாசிக்கிறோம். இது உம்முடைய வார்த்தை. இதை நாங்கள் பயபக்தியோடு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்திய நிருபத்திலிருந்து தொடர்ச்சியான செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். கலாத்திய திருச்சபையிலே இருக்கிற பிரச்சனை என்ன? கலாத்திய திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? பவுல் அவருடைய ஊழிய பிரயாணத்தின் போது கலாத்திய நாடுகளிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அநேக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சில நாள் கழித்து யூத போதகர்களில் சிலர் அந்த இடத்துக்கு போய் கலாத்திய திருச்சபை மக்களிடத்திலே கிருபையின் சுவிசேஷத்தினால் மட்டும் ரட்சிப்பல்ல, உங்களுடைய கிரியைகளினாலும் ரட்சிப்பு தேவை என்பதை அவர்கள் தப்பான போதனையை போதித்தாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால் மட்டும் ரட்சிப்பு கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அந்த புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா, கலாத்திய சபைகளில் அந்த மக்களுக்கு இவர்கள் போதித்தார்கள். அது மட்டும் இல்லை, பவுலுடைய பிரசங்கத்தில் தவறுகள் இருக்கிறது. பவுல் அவருடைய சுவிசேஷ பிரசங்கத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளின் அடிப்படையில் அவர் பேசலை. எனவே அவர் ஒரு அப்போஸ்தலனும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பவுலுடைய ஊழியத்தை குறித்தும் பவுலுடைய அப்போஸ்தலனுடைய பதவியை குறித்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவறாக மக்களிடத்தில் விதைத்தார்கள். இதை கேட்ட கலாத்திய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ளாக சந்தேகம் ஏற்பட்டது. அப்போ பவுல் பிரசங்கம் சரியா அல்லது இந்த யூத போதகர்கள் பிரசங்கித்த பிரசங்கம் சரியா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இதனால தான் பவுல் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் ரொம்ப கோபத்தோடு இந்த கடிதத்தை அந்த மக்களுக்கு எழுதுகிறார். யாருக்கு? கலாத்திய திருச்சபை மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார், இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதுதான் கலாத்தியர் நிருபம் 1 முதல் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. அதிலிருந்து தான் இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை பேசிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த நிருபத்தில் அந்த பவுல் பதிலை கொடுக்குறார். பார்ப்பா, நான் உங்களுக்கு கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன், நீங்கள் இதை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ உங்களை ஒருத்தன் என்ன செய்கிறான்? தவறான உபதேசத்தில் கெடுத்து உங்களை வழி விலகி போகும்படி செய்கிறான். அதனால் நீங்கள் எது சரியானது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு என்ன செய்கிறாருன்னா அவர் விளக்குறார். என்ன விளக்குறார் அப்படின்னு சொன்னால், நான் பெற்ற சுவிசேஷம் எந்த மனிதனிடத்திலிருந்து நான் பெறவில்லை, அது இயேசு கிறிஸ்துவே நேரடியாக எனக்கு என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்தார். எனக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் என்னை ரட்சித்தது. நான் யூத மார்க்கத்தில் ஒரு தேறின பரிசேயனாக மிகவும் நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக நான் இருந்தேன்.
அதனால் என் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் என்னை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இருந்த நான் ரட்சிக்கப்படாத போது கிறிஸ்துவர்களை துன்புறுத்தும்படி அவங்களை என்ன செஞ்சேன், அநேகரை சவுக்களை அடிக்கவும் அவங்கள நாசம் பண்ணவும் கொலை செய்யவும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பங்குள்ளவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் என்னை சந்தித்து என்னை ரட்சித்து இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், அவருடைய திருப்பணியை, அவருடைய சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் என்ன செய்கிறேன், சொல்கிறேன். அப்படிங்கிற அந்த செய்தியும் அவருக்கு என்ன செய்கிறாருன்னா கலாத்திய திருச்சபைக்கு சொல்கிறார். நான் இப்படி தான் இருந்தேன், என்னுடைய கிரியைகளினால் நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு எல்லாமே தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், 10 கட்டளை தெரியும், அடுத்தது நான் என்ன பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிரியைகளை வச்சு நான் என்னால் ரட்சிக்கப்பட முடியல. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தி, உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு வெளிப்படுத்தி, நான் தான்பா உன்னுடைய இரட்சகர், உனக்காக சிலுவையிலே மரித்த இரட்சகர் என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினபடினாலே அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய அப்போஸ்தலனாக இருக்கிறேன். அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, 1ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். இதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சரியா? அது மட்டும் இல்லை, நான் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதாவது நேரடியாக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்கள் அப்போஸ்தலர் பதவியை கொடுத்தது போல் என்னை கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நான் நேரடியாக சந்தித்தேன். அவரிடத்தில் நான் அந்த அப்போஸ்தலர் பதவியை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் பெற்றது, எந்த மனுஷனிடத்திலே நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது இந்த மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அரபி தேசத்துக்கு நான் போயிட்டேன். அங்கே போய் இயேசு கிறிஸ்துவோடு நான் என்ன செஞ்சேன், 3 வருஷம் நான் என்ன செஞ்சேன், அவரோடு உறவாடி, அவர் எனக்கு போதித்து எனக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டு என்னை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை என்ன செஞ்சார், ஏற்படுத்தினார். இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, 3 வருஷம் கழித்து மீண்டும் எருசலேமு போய் அங்கே மற்ற அப்போஸ்தலர்களை நான் சந்தித்து நான் பிரசங்கித்ததான சுவிசேஷம் இதுதான், இந்த சுவிசேஷம்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் விளக்கினேன். அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த மக்களுக்கு எழுதிக்கிட்டே வரார். அதாவது சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிற ஒரு செய்தி, நற்செய்தி. அது சுவிசேஷம் என்றால், அதாவது ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறான், அந்த பாவி ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை சொல்வது தான் சுவிசேஷம். அதற்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, மீண்டும் அவர் வரப்போகிறாரு. அப்படிங்கிற அந்த சத்தியத்தை சொல்லுவது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை பவுல் பெற்றிருந்தார். இந்த சுவிசேஷத்திற்குள்ளாக எந்த ஒரு வார்த்தையும் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் வேறு எந்த ஒரு நல்ல காரியமும் நல்ல செய்தியும் உள்ள என்ன செய்ய முடியாது, நுழைக்க முடியாது. இதுதான் சுவிசேஷம். இப்போ இன்னைக்கு போதனைகள் பெருகிவிட்டது, தவறான உபதேசங்கள் பெருகிவிட்டது. புரியுதா? வேதம் சொல்லாத சில காரியங்கள், சில கட்டுக்கதைகள் இன்றைக்கு சபையிடத்திலே, சபை மக்களிடத்திலே என்ன செஞ்சிருச்சு, ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தில் நீ ஜாக்கிரதையாக இருங்க கலாத்தியர் திருச்சபை மக்களே. நான் பிரசங்கித்த சுவிசேஷம்தான் கிருபையின் சுவிசேஷம். நான் பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை தான் அங்கே இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அப்போஸ்தலர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களும் அதே சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுறார். சரியா? போன செய்தியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை குறித்து பார்த்தோம். சரியா? பவுல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு சுயாதீனத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். அந்த சுயாதீனம் என்னன்னா,
நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்திற்கு நாம் அடிமையாக இருந்தோம். பாவத்துக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரியுது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது 10 கட்டளை. அந்த 10 கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நீ பாவிங்கிறத சொல்லுது. சரியா? பாவிங்கிறத சொல்லுது. பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை சொல்லுது. நீ தப்பிக்கவே முடியாது என்பதை சொல்லுது. புரியுதா? அடுத்தது அதே நியாயப்பிரமாணம், அதாவது நீ பாவி, பாவத்துக்குரிய தண்டனை இருக்குது, நீ தப்பித்து கொள்ள முடியாது, உன்னை நான் நியாயப்பிரமாணம் என்னால் என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாது, இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்பதை நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லிக் கொடுக்குது. புரியுதா? ஆனால் இந்த நியாயப்பிரமாண போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை உன்னால் கடைபிடிக்க முடியும், இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது கட்டளை என்னது? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நீ சர்ச்சைக்கு வந்துட்டா நீ ரட்சிக்கப்பட்டுருவியா? பரிசுத்த ஓய்வு நாளில் நீ வந்து ஜெபம் பண்ணா, அல்லது 10 ரூபா காணிக்க போட்டுட்டா, அல்லது திருவிருந்து எடுத்துட்டா நீ ரட்சிக்கப்பட்டுருவியா? பட முடியாது. யார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருவா? ரட்சிக்கப்பட்டவன் தான் வருவான். நீ ரட்சிக்கப்படாமல் நீ வந்து பாவியாக இருக்கிறதுனால, நீ வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறதுனால உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. நீ என்ன செய்யணும்? ரட்சிப்பு பெறணும்னு சொன்னால் முதல்ல உன் கடவுள் யார் என்பதை அறியணும். 2வது நீ பாவி என்பதை உணரணும். அடுத்தது இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், அவருடைய இரத்தமே மட்டும்தான் என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறத நீ விசுவாசித்து மனம் திரும்பி கடவுளிடத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இது இல்லாமல் ரட்சிப்பு உன்னை நீயே ரட்சித்து கொள்ள முடியாது. நான் பாவியாக இருக்கிறேன், என்னை நானே ரட்சித்து கொள்ள முடியாது, நான் நற்கிரியைகளை செய்கிறதுனால நான் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது. கிருபைனா தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பரிசு. புரியுதா? அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்திற்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, தேவ கோபத்திலிருந்து விடுதலையாக்கி, நம்மை சுதந்திரமான ஒரு நல்ல சுதந்திரத்தை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கும் போது, மீண்டும் இந்த கள்ள போதகர்கள் உள்ள வந்து நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி மீண்டும் என்னை, நான் விடுதலையாக்கப்பட்ட என்னை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகும்படி கொண்டு செல்லுகிற இந்த கள்ள உபதேசத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போனீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்ளுகிறார். இதுதான் போன வாரத்தில் பார்த்தோம், போன செய்தியில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதே தொடர்ச்சியாக நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, இங்கே தொடர்ச்சியாக அந்த தவறான உபதேசத்துக்கு செவி கொடுத்ததான அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பாருப்பா, அதாவது சுவிசேஷம், நான் பிரசங்கித்த சுவிசேஷம், அதாவது எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதே போல் எருசலேமில் இருக்கிறதான முக்கியமான தலைவர்கள், அதாவது சீசர்கள், அவர்களும் இதே சுவிசேஷத்தை தான் என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. எனவே தேவன் இந்த காரியத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை இங்கே விளக்குகிறார். இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, தேவன் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த மனுஷரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து, தலைப்பு நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எந்த மனுஷரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம்னா புரியுதா உங்களுக்கு? பட்சபாதம்னா தெரியுதா? ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அதுதான் பட்சபாதம். மனிதர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. ஒரு சில வசனங்களை படிங்க. உபாகமும் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமும் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
ஆ ம் 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 முதல்ல நம்முடைய தேவன் யார் என்பதை அறிஞ்சிருக்கணும். கலாத்திய திருச்சபை மக்களே, அதாவது என்னை நீங்கள் அப்போஸ்தலர் அல்லன்னு சொல்கிறீங்க, நான் பிரசங்கத்தை சுவிசேஷத்தில் தவறு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கள்ளப்போதகன் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் எந்த மனுஷரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால், கடவுள் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். முதல்ல கடவுள் யாருன்னு அறிஞ்சிக்காங்க. கடவுளை குறை சொல்லாதீங்க, கடவுளுடைய சத்தியத்தை குறை சொல்லாதீங்க, புரியுதா? கடவுளுடைய திருச்சபையை குறை சொல்லாதீங்க, கடவுளுடைய போதகனை குறை சொல்லாதீங்க. முதல்ல நீங்கள் அறிய வேண்டியது என்னன்னு சொன்னால், முதல்ல தேவன் யார்? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் உள்ளவர், வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சுத்தமுள்ளவர் தான், ஆனால் கொஞ்சமாக பாவம் செய்வார், அப்படியா? அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்லன்னா என்ன அர்த்தம்? பரிதானம் என்னன்னு தெரியுதா? பரிதானம் பரிதானம் என்ன? லஞ்சம், சரியா? பரிதானம் என்பது லஞ்சம், வரதட்சணை, சரியா? ஏமாற்றி வாங்குகிற காரியம். அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வணங்குகிற கடவுள் அவர் மகத்துவம் உள்ளவர், பயங்கரமானவர், நீதி உள்ளவர், 100% பரிசுத்தம் உள்ளவர். 100% 200% அவர் பரிசுத்தம் உள்ளவர், 200% நீதி உள்ளவர். எந்த விதத்திலையும் பாவத்துக்கு ஒத்து போகவே மாட்டார். ஒரு துளி கூட ஒத்து போக மாட்டார். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். அப்படிப்பட்டவர் அவர் எந்த மனிதனிடத்திலும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, புரியுதா? அவர் பட்சபாதம் பார்க்கிறவர்கள் யாருன்னா மனுஷங்க, கடவுள் கிடையாது, சரியா? அவர் அதாவது நம்முடைய வசதியை பார்த்தோ, நம்முடைய உருவத்தை பார்த்தோ, நம்முடைய எல்லா விதமான நல்ல கிரியைகளை பார்த்தோ அவர் நம்மிலே அன்பு கூறவில்லை, புரியுதா? அவர் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? எல்லாரும் பாவத்தில் மரித்து கிடந்தோம். எல்லாரும் பாவத்தில் மரித்து கிடந்த நிலையில் ஆண்டவர் நம்மை ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், புரியுதா? அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் பாவத்துக்கு ஒத்து போகிறவர் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, சரியா? அடுத்த இன்னொரு வருஷம் படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. பேதுரு அப்பொழுது பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் அறிந்திருக்கிறேன். அப்போ பேதுரு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 33வது வசனத்தில் பாருங்கள். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தெய்வ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு கூடி பேசுகிற ஒரு காரியம்தான் இது. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி சொல்கிறார், எடுத்த உடனே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலியு யார்? அவர் ஒரு 100க்கு அதிபதி, புரியுதா? அவர் புரஜாதியா. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்கிறான்னா, பேதுருவை அழைச்சி எங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்லும்போது கடவுள் சொல்கிறாரு, பேதுரு இங்கே சொல்கிறாரு, தேவன் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, சரியா? அவர் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர், சரியா? அவர் அதனால தான் இங்கே சொல்கிறார், எந்த ஜனத்தினாலாயினும் எந்த ஜாதியாயினும் இருந்தாலும்
அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். சரியா? அப்போ கடவுள் பட்சபாதம் அல்லவர் என்பதை பவுல் இந்த இடத்துல சொல்வதற்கான காரணம் என்ன? கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை இங்கே சொல்வதற்கான காரணம் என்ன? அதுதான் இப்போ இன்றைக்கி 3 காரியங்களை பார்க்க போகிறோம். 3 இந்த பகுதியிலிருந்து தேவன் எந்தெந்த காரியத்தில் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் 7வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 2:7. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலராக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடினால். நல்லா கவனிங்க. அதாவது இங்கே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2 கூட்ட மக்களை சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் மற்றவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் யார்? யூதர்கள். இந்த யூதர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை நாங்கள் 10 கட்டளையும் நாங்கள் என்ன செய்வோம், அதன்படி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தனும் நடக்க மாட்டான். கட்டளையை மட்டும்தான் சொல்லுவாங்களே இப்படியே, கட்டளையின்படி என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். ஆனால் இந்த யூதர்களுக்கு என்ன தெரியும்? நியாயப்பிரமாணம் தெரியும், மனப்பாடமாக சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நமக்கு 10 கட்டளை தெரியுமா? வரிசையை சொல்ல முடியுமா 10 கட்டளை? ஆனால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அவன் யூதனாக இருக்கிறான், அவனுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும், ஆனால் அவன் ரட்சிக்கப்படலை. சரியா? அவன் ரட்சிக்கப்படாதவன். இப்போ அவனுக்கு அப்படிப்பட்ட நபருக்கு பேதுருவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பேதுருவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். அதே போல் புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யார்? புறஜாதிகள். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் யார் தெரிந்தெடுத்தார்? பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா, இயேசு தேவன் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொன்னால், புறஜாதிகளிலிருந்தும் ஆண்டவர் ரட்சிக்கிறார், யூதர்களிலிருந்தும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். எனவே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அதாவது கட்டளைகளை அறிந்து, யூத சடங்குகளை அறிந்து, நியாயப்பிரமாணங்களுக்கு கற்று தேர்ந்த யூதர்களிலும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அதே போல் நியாயப்பிரமாணம் தெரியாமல், முற்றிலுமாய் கடவுளை அறியாமல், இவங்களுக்கு கடவுள் தெரியும், கடவுளை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. இங்கே ஓய்வு நாளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் தெரியும் இவங்களுக்கு. விபச்சாரம் செய்வது பாவம்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இவர்கள் கிறிஸ்து யார் என்பதை அறியவில்லை, கிறிஸ்து தான் மேசியா என்பதை அறியவில்லை. கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக தான், சிலுவை மரணத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு என்பதை இவர்கள் அறியவில்லை. ஆனால் அதே போல தான் புறஜாதிகளும் கூட என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. இவங்களுக்காவது வேதம் தெரியும், கடவுள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இவங்களுக்கு கடவுளும் தெரியாது, வேதமும் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு அறிவிக்கப்படும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும் போது அவர்களும் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். எனவே தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இப்போ புரியுதா இல்லையா? யூதர்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், எனவே இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரிக்கும்படி வரவில்லை அவர். புரியுதா? அதே நேரத்தில் புறஜாதிகளை ரட்சிக்கப்படி மட்டும்தான் வந்தார் அப்படிங்கிறது அல்ல. புறஜாதிகளாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் அவர் பட்சபாதமற்றவராக, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை பவுல் இங்கே என்ன செய்கிறார்? தெளிவாக கலாத்திய திருச்சபைக்கு என்ன செய்கிறாரு? எடுத்து கூறுகிறார். இதில் ஒரு சில வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற அந்த சம்பவம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்த பின்னாடி சீசர்களுக்கு அறிவிச்சுட்டு போனார். என்ன போனார்னா, நீங்கள் எருசலேமில் போய் காத்துருங்க, நான் உங்களுக்காக தேற்றவர்களான அனுப்புவேன், பரிசுத்தாவியானவர். அவர் என்ன செய்வார், உங்களை பரிசுத்தாவினால் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே 120 பேர் கூடியிருக்கிற அந்த நேரத்தில் அதே போல் பரிசுத்தாவியானவர் நிரப்பும்போது பேதுரு எழுந்து என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அங்கே கூடி வந்த அத்தனை பேருமே யூதர்கள். சரியா? அந்த யூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து தெளிவாக சத்தியத்தை என்ன செய்கிறார், பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அவரை அடுத்தது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில வசனத்தை பாருங்கள், 35 படிங்க. நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடன் சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவிலிருந்து தாவீது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வருகிற அந்த மேசியா, வருகிற அந்த இரட்சகர் யார் என்று சொன்னால் அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, சிலுவையில் அறைந்தீங்க. அவரை குறித்து தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, 37 சொன்ன பாருங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ இங்கே சொல்கிற சுவிசேஷம் என்ன, பேதுரு என்ன சொல்கிறாரு, என்ன சுவிசேஷத்தை சொல்கிறாரு, ஒரே சுவிசேஷம் தான், வேறொரு சுவிசேஷம் கிடையாது. இங்கே சொல்கிற சுவிசேஷம் கிறிஸ்து மரித்தார், உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால் மட்டும்தான் மீட்பு. எனவே யூதர்களே, அந்த இயேசுவை தான் நீங்கள் சிலுவையில் பிடிச்சி அரைஞ்சிங்க. அப்போ தான் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானால் எப்படி? இப்போ இந்த பவனியில் கூட நேற்று நான் அந்த போட்டிருந்தேன் அந்த வாட்ஸ்அப் செய்தியில். அதாவது இன்றைக்கி இந்த அன்றைக்கி இயேசு கிறிஸ்து கழுதியின் மேலே வரும்போது அங்கிருந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவர் தான் நம்மை மீட்க வந்த மேசியா என்பதை உற்சாகமாக வரவேற்றார்கள். என்ன பண்ணாங்க, உற்சாகமாய் வரவேற்றார்கள். ஆனால் அந்த யூதர்கள் இவர் நம்மை ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்பதை மட்டுமே அறிந்திருந்தாங்களே ஒழிய, இந்த யூதருக்கு ராஜா இவர் எனக்காக சிலுவையிலே மரிப்பார், அவர் மூலமாக எனக்கு மீட்பு உண்டு என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை, அறியாதிருந்தார்கள். அப்போ கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்குறோம், அதுதான் மெயின். கிறிஸ்துவை எப்படி பார்க்கணும்? கிறிஸ்து அவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரிக்கும்படி வந்த இரட்சகர், எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டவர் என்கிற அந்த பார்வையோடு பார்க்கணுமே ஒழிய, அவர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார், எனக்கு நன்மையை தருவார், எனக்கு வீட்டை தருவார், காட்டை தருவார், எனக்கு பணத்தை தருவார், எனக்கு சுகத்தை தருவார், அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார், அந்த நோக்கத்துக்காக கிறிஸ்துவை பார்க்கக்கூடாது. நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். புரியுதா? நமக்கு தேவை என்ன, கிறிஸ்து தேவை. எந்த கிறிஸ்து? எனக்காக சிலுவையிலே அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவை. எனக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து தேவை. அதுதான். அதாவது இயேசுவை சுமந்து வந்த கழுதியை பார்க்கக்கூடாது, இயேசுவை சுமந்த கழுதியை பார்க்கக்கூடாது பவனியில். அதாவது சிலுவையை சுமந்த சொட்ட ரத்தம் சிந்தும்படி சிலுவையை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு. எனவே எனக்கு பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாய், கிருபையின் மூலமாய் கிடைக்கிறது. புரியுதா? அதன் மூலமாய் அந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க.
அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நானும் அதே சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறேன், அதே போல பேதுருவும் அதே சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறார் என்பதை இங்கே கலாத்திய திருச்சபைக்கு அவர் என்ன செய்கிறார், எடுத்து காட்டுகிறார். அதாவது ஆட்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் ஒன்று தான். புரியுதா? இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. நீங்கள் மேலே இருந்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 3வது வசனத்திலிருந்து, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாக இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பவுலோ இதே சுவிசேஷத்தை தான் சொல்கிறேன். கிறிஸ்து இல்லாமல் மீட்பு கிடையாது. கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இல்லாமல் மீட்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட்டிருப்போம்னால் உண்மையாகவேங்க சுவிசேஷத்தை, வேதபூர்வமான கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான் மீட்பை அடைந்து இன்றைக்கி உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பாவி, மிகவும் மோசமான பாவி. என்னை கடவுள் அப்படியே விட்டிருந்தார்னா நித்திய நரகத்துக்கு நான் போயிருப்பேன், தேவனுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். ஆனால் என்னை மீட்டது, தேவ கோபத்திலிருந்து என்னை மீட்டது, நித்திய நரகத்திலிருந்து என்னை மீட்டது, பாவத்திலிருந்து மீட்டது கிறிஸ்துவினுடைய இரத்தமே மட்டுமே. இயேசுவின் சிலுவை மரணம் மட்டுமே என்னை மீட்டிருக்கிறது. எனவே நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நான் நினைவு கூற வேண்டும். அதுதான் திருவிருந்தில் நாம் நினைவு கூறுறோம். ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுறோம். ஒவ்வொரு நாளும் திருவிருந்தில் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் இயேசுங்கிற பேரை நம்ம சொல்லும் போதே முழுவதுமாக அவருடைய சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை மட்டும்தான் ஞாபகம் வரணும். இயேசுங்கிற அந்த வார்த்தை, அவர் இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் சிலுவையிலே உனக்காக எனக்காக மரிக்கிறவர். சும்மா வெறுமையாக இன்றைக்கி குருத்தோலை எடுத்துக்கிட்டு பவனி போயிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி கூப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. எங்களை காப்பாற்றும். எதிலிருந்து எங்களை காப்பாற்றும்? இந்த உலக பிரகாரமான பாடு மரணத்திலிருந்து, சோதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பலவிதமான சிக்கல்களிலிருந்து, சோதனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதிலிருந்து ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், நான் உண்மையான ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பவுல் பிரசங்கிக்கிறார். போகிற இடத்துல எல்லாம் பிரசங்கிக்கிறார். கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறார். கிறிஸ்து அவர் இல்லாமல் நமக்கு மீட்பு, ரட்சிப்பு கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு விஷயந்தான் கிறிஸ்துவனிடத்திலிருந்து எனக்கு தேவை. ஒரே ஒரு தேவை, என்னது? ரட்சிப்பு, மீட்பு. அது இருந்துச்சுன்னா போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. கிறிஸ்து அவர் என்னுடைய இரட்சகர். இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ மனம் திரும்பாமல், கிறிஸ்துவை விசுவாசிக்காமல், சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல், சத்தியத்தை நீ அறியாமல் நீ பாவிங்கிறத உணர முடியாது. தேவன் பரிசுத்தர் என்பதை உணர முடியாது. இயேசு தான் அவரை ஒரே ஒரு இரட்சகர், அவர் தான் உனக்காக எனக்காக மரித்தார் என்பதை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. விசுவாசித்தால் மட்டும்தான் உனக்கு எனக்கு மீட்பு. புரியுதா? கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு இந்த அளவுக்கு
கிடையாது. இதை நம்ம உணரணும். இதுதான் இங்கே பவுல் என்ன செய்கிறார்னா, அவர் யூதராக இருந்தாலும் புறஜாதிகளாக இருந்தாலும் சுவிசேஷம் ஒன்று தான். அவர் பட்சபாதம் பார்க்குற தேவன் அல்ல அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறார், விளக்குறார். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் படிங்க. கலாத்தியர் 2:8-9. பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருச சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கும் கையளிக்கப்பட்டது. கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் பிரசங்கிக்கும்படி அடையாளமாக இல்லைங்களா? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. எனக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோம், பட்சபாதம் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முதல் பாயிண்ட் என்னது? இல்லை, அதில் முதல் பாயிண்ட் என்னது? புறஜாதிகளை ரட்சிப்பதிலும் யூதர்களை ரட்சிப்பதிலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சுவிசேஷம் ஒன்று தான். சரியா? இதை நம்ம பார்த்தோம். இதை தான் அங்கே சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அப்போஸ்தலரிடத்திலே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அப்போஸ்தலரிடத்திலே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு? இப்போ எருசலேமுக்கு போயிட்டாரா? எருசலேமுக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா, எருசலேமில் யாராக இருக்கிறது? எருசலேமுங்கிறது தேவாலயம். அங்கே யாராக இருக்கிறது? மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க 12 பேரில். யாருன்னா முக்கியமான நபர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்கன்னா, வாசிங்க. இப்போ நம்ம படித்தோம்ல 9வது வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு. அடுத்தது கேபானா யார்? பேதுரு. சரியா? அடுத்தது யோவான். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமான ஒரு நபர்களாக அங்கே என்ன செய்கிறாங்க, எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, பர்னபாவும் இவரும் பவுலும் போய் அங்கே என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாங்கள் இந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணோம். நீங்கள் எப்படி யூதர்களுக்கு பிரசங்கித்தீங்களோ அதே சுவிசேஷத்தை தான் நாங்கள் புறஜாதி மக்களுக்கும் என்ன செஞ்சோம், பிரசங்கித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விவரித்து சொல்கிறார். அதுதான் 6வது வசனத்தில் படித்தோம். 6வது வசனத்தை பாருங்க. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள். எண்ணிக்கை உள்ளவர்கள்னால் இவங்க தான். யார்? அப்போஸ்தலர்கள், 12 சீசர்கள். அவர்களில் எண்ணிக்கையுள்ளவர்கள் கொஞ்சம் பேர். எண்ணிக்கையுள்ளவங்கன்னா கொஞ்சம் பேர். யார்? யாக்கோபு, யோவான், பேதுரு. இப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் அவங்க போதிக்கலை. எனக்கு அவங்க போதிக்கலை. நான் பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் இங்கே அதுதான் சொல்கிறாரு. எனக்கு அவங்க போதிக்கலை. சரியா? அடுத்தது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அங்கே இருக்கிறதான அப்போஸ்தலர்கள் அவங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அவங்க பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்யலை, அல்லது வசதியாக இருக்கிறாங்க, வசதி இல்லை, அல்லது படித்தவங்க படிக்கலை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அவங்க எனக்கு அந்த சுவிசேஷத்தை போதிக்கலை. எனக்கு டைரெக்டாக இயேசு கிறிஸ்து எனக்கு சுவிசேஷத்தை போதிச்சார். அந்த சுவிசேஷத்தை தான் நான் புறஜாதிகளுக்கு என்ன செஞ்சேன், பிரசங்கித்தேன் அப்படிங்கிறத அங்கே என்ன செய்கிறார் காட்டிட்டு, அவர் அடுத்தது தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பலப்படுத்தின தேவன் தான் எங்களையும் பலப்படுத்தினார். விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு பிரசங்கிக்கும்படி பேதுருவை தெரிந்து கொண்ட தேவன் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி எங்களை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டா அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா கவனிங்க. பேதுரு யார்? அப்போஸ்தலர். 12 அப்போஸ்தலர்களே முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபர் அவர். யார்? பேதுரு. பேதுரு தான் அப்போஸ்தலர்களே முதல் பேரானவன். அவன் தான் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாரும் மறுதளித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன்.
அடுத்தது 12 சீசர்கள்லேயே தண்ணீர் மீது நடந்தவன் யார்? பேதுரு. கப்பலில் போயிட்டுருக்கும்போது, இயேசு கப்பலில் போயிட்டுருக்கும்போது, சீசர்கள் கப்பலில் போயிட்டுருக்கும்போது இயேசு அப்படியே தண்ணீர் மேலே நடந்து வரார். இதை பார்த்தோன்னே பேயின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? அலன்றாங்க. அப்புறம் பேதுரு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீங்களா? அப்போ நீங்களாக இருந்தால் நான் தண்ணியில் நடக்க எனக்கு என்ன செய்யுங்க? வான்னு சொன்ன உடனே விசுவாசத்தோடு என்ன செஞ்சிட்டான்? எனக்கு நடந்து போயிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் கூட தண்ணியில் நடக்கிறேன் அப்படிங்கிற என்ன செஞ்சிச்சு வந்ததுனால என்ன செஞ்சிட்டான்? உள்ளே போயிட்டான். அப்போ தான் அவனை பார்த்து அற்ப விசுவாசியே எழுந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? கை கொடுத்தேன். அப்படிப்பட்டதான ஒரு முக்கியமான ஒரு நபர் யார்? பேதுரு. ஆனால் ஒரு விஷயம், அவன் படிக்காதவன். யார்? படிக்காத. அவனுடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். அவன் படிக்காதவன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவனை அப்போஸ்தலனாக அழைத்தார். மீன் பிடித்து கொண்டிருந்தவனை அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைத்தார். ஒரு சமயம் அவன் விடிய விடிய வலையை போட்டு மீன் கிடைக்கல. யார்? பேதுரு. விடிய விடிய வலையை போட்டு வலையை போட்டு மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாத? எங்கே வலை போட்டால் மீன் கிடைக்குங்கிறது தெரியும் அவனுக்கு. அதெல்லாம் கை தேர்ந்தவன் தான். ஆனால் வலையை விடிய விடிய போட்டு ஒரு மீன் கூட என்ன செய்யலை? ஆகப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்து போய், பேதுரு இந்த இடத்துல கொண்டு போய் வலையை போடுன்ற. உடனே அவன் என்ன நினச்சான் தெரியுமா? நமக்கு தெரியாது, இவருக்கு தெரிய போகுது அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் விடிய விடிய போட்டேன், சரி ஆனாலும் உன் வார்த்தைக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி கொண்டு போய் இயேசு சொன்ன இடத்துல போட்டான் வலையை. திரளான மீன்கள் என்ன செஞ்சான்? பிடிச்சான். அப்போ அவன் தெரிஞ்சிருக்குமா இவர் யாருங்கிறத? கடவுள் யார் என்பதை கண்கூடாக அறிந்திருந்தான். அப்போ அவனுக்கு படிக்காதவனாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து 33 வருஷத்தில் 3 வருஷம் கூடவே வச்சுருந்தார். நிறைய அற்புதங்களை பார்த்த பேதுரு. அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவன் ஒருவேளை படிக்கலைன்னா கூட அதுதான் சொல்கிறாரு. ஒரு டைம் சொல்கிறாரு, பாருப்பா, சீசர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் மறிக்கும்படி தான் வந்தேன், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், அவங்க எல்லோரும் என்னை அடிக்க போகிறாங்க, நான் சிலுவையில் அறையப்பட உங்களை விட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? பிரிய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பேதுரு ரொம்ப இதாகி போச்சு. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எல்லாரும் மறுதளிச்சார், எல்லாரும் உண்மை விட்டு பின்வாங்கி போனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேன். எல்லோரும் பின்வாங்குவாங்க, நான் ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டேன். அப்போ தான் அவர் ஆண்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வேன்? 3 தரம் மறுதளிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேதுரு என்பவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவன் படிக்காதவனாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அவன் அவருடைய ஊழியத்திற்கு தேவைப்பட்டவனாக இருந்தான், முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தான், தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான். படிக்காத ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை அப்போஸ்தல பதவிக்கு கொடுத்து அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? வழி நடத்தினார். கடைசியாக அவன் மரணத்துக்கு பின்னாடி அவன் மறுதளிச்சுட்டு போயிட்டான். மறுதளிச்சுட்டு இயேசு யாருன்னே தெரியாதுன்ட்டான். சரியா? மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் இப்போ மறுதளிச்சிட்டான். சத்தியம் பண்ணி சொல்லிட்டான், இந்த இயேசு யாருன்னு தெரியாது. எப்படி இருக்கும் இயேசு? அடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. சீசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இவனும் ஓடி போயிட்டான். உயிர் தெழுந்த பின்னாடி பேதுரு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்பயும் பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி என்ன செய்கிறான்? ஓடுறான், கல்லறையை தேடி ஓடுறான். அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டான்? பழைய வேலைக்கு போயிட்டான். எங்கே? மீன் பிடிக்க போயிட்டான். பழைய வேலைக்கு இவன் போகிறது மட்டும் இல்லை, கூட இருக்கிறவன் 4-5 பற்றி என்ன செஞ்சுட்டான்? நான் மீன் பிடிக்க போகிறேன், பழைய வேலைக்கு வா. அவனை அழைக்கும் போதே ஆண்டவர் என்ன அழைச்சான் தெரியுமா? பேதுரு, இவ்வளோ நாள் நீ என்ன செய்கிற? மீன் பிடிக்கிறவனாக இருந்த, இனி நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக்குவே, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி அழைச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உன்னுடைய வேலை மீன் பிடிக்கிறது இல்லை, மனிதனை பிடிக்கிறது. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? மனிதனை பிடிக்கிறத விட்டுட்டு மீனை பிடிக்கிறது என்ன செய்யிட்டான்? போயிட்டான்.
உயிர்த்தெழுந்த இயேசு அவனை தேடி போனார். அங்கேயும் வலைய போட்டான், மீன் கிடைக்கல. இயேசு போனார், என்னப்பா பண்ணுற? வலை போடுற, அங்கே போடு. 153 மீன், பெரிய பெரிய மீன் இழுத்தான். அப்போ சொன்னார், பேதுரு, என் ஆடுகளை மேய்ப்பாயார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. 3 டைம் கேட்டேன். மனம் திரும்பி கிறிஸ்துவை அறிவித்தான். முதல்ல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் அவன் தான். எழுந்து சுவிசேஷத்தை அறிவித்தவன் அவன் தான். ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அவனுக்கும் ஒரே சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே போல் பவுலுடைய ரட்சிப்பு நமக்கு தெரியும். இவனும் அப்போஸ்தலன் தான். இவன் யாருக்கு அப்போஸ்தலன்? யூதர்களுக்கு அப்போஸ்தலன் யார்? பேதுரு. ஆனால் பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்போ ஆக மொத்தம் இங்கே நம்ம 2வது காரியம், அதாவது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னா, அப்போஸ்தலரிடத்திலே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. சுவிசேஷம் ஒன்று தான். படிக்காத பேதுருவுக்கும் சுவிசேஷத்தை கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், சொன்னார். படித்த பவுல் யார்? படித்தவன், நியாயப்பிரமாணத்தில் தேறினவன், சட்டத்திட்டங்களை அறிந்தவன். படித்த பவுலுக்கும் சுவிசேஷத்தை என்ன செஞ்சார்? அறிவித்தான். அதுதான் சொல்ல வர்றார். அதுதான் இங்கே என்ன சொல்ல வர்றாரு? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை 2 பேருமே கண்டு கொண்டார்கள். படிக்காதவன் பேசின சுவிசேஷமும் ஒரே சுவிசேஷம்தான், படித்தவன் பிரசங்கித்த சுவிசேஷமும் ஒரே சுவிசேஷம்தான். அதனால தான் படிக்காத இவர்கள் சொன்ன அதே சுவிசேஷத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அங்கே பாருங்கள், 9வது வசனம் பாருங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும். இப்போ இவங்கெல்லாம் யாருக்கு? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு. அடுத்தது, நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் என்ன செஞ்சாங்க? வலது கை கொடுத்தார்கள். இங்கே தான் உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? கை கொடுத்து, ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களை என்ன செய்வாங்க? உற்சாகப்படுத்துவார்கள். இங்கே நடக்கிற விஷயம் இதுதான். இப்போ பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலும், யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு யோவானுக்கும் இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த பழையாட்கள் யாக்கோபு, பேதுரு, யோவான், இவங்க 3 பேரும் இந்த பவுலுடைய பிரசங்கம் உண்மை, இவர் அறிவிக்கிற சுவிசேஷ உண்மை என்பதை கண்டு என்ன செஞ்சாங்க? கை கொடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி சத்தியத்தை பல கோணத்தில் தப்பாக பேசி கொண்டிருக்கிற ஏராளமான நபர்கள் உண்டு. இன்றைக்கி சுவிசேஷம் என்பது ஒரே ஒரு சுவிசேஷம் தான், வேறொரு சுவிசேஷம் இல்லவே இல்லை. அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றியது, கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை பற்றியது. அது கிருபையினால் உண்டானது. அந்த சுவிசேஷம் பேதுருக்கு கையளிக்கப்பட்டது, அதே போல் பவுலுக்கும் கையளிக்கப்பட்டது. ஒரே சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? ஊக்கம் கொடுக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பொறாமையினால், வஞ்சனையினால் இன்றைக்கி உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கி பகைக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். சரியா? அதாவது விஷயம் என்னென்னா, உண்மையாக இருக்கிற ஒரு விசுவாசியும் அல்லது உண்மையாக இருக்கிற ஒரு போதகனும் இன்னொரு சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கிற ஒரு போதகனும் 2 பேரும் என்ன செய்வாங்க? ஐக்கியப்படுவாங்க. ஏன்னா இவங்களை ஐக்கியப்படுத்துறது எது? சத்தியம், உண்மையான சத்தியம். இந்த உண்மையான சத்தியத்தை இவரும் நேசிக்கிறாரு, இவரும் நேசிக்கிறாரு. அதனால் இவங்களுக்குள்ள என்ன செய்யுது? ஐக்கியப்படுகிறது. இந்த உண்மையான சத்தியத்தை ஒருவர் நேசிக்கல, இன்னொருவர் நேசிக்கிறாருன்னா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்? பட்சபாதம் வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும்.
அதிகமாக பிரச்சனை வரும். இவனை பகிப்பானா பகிக்க மாட்டானா? எங்க தீயவன் நல்லவனை பகிப்பானா பகிக்க மாட்டானா? இப்போ இங்கே என்ன நடக்குது? அதுதான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்களேன். அதாவது 7வது வசனம் பாருங்கள். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரே வேதம்தான். நல்லா கவனிங்க, ஒரே வேதம்தான், ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். யார் வேதத்தை கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதி கொடுத்தாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஒரே வேதம் தான். எல்லா கிறிஸ்தவத்திலையும் எல்லா டெனாமினேஷன் திருச்சபையிலையும் ஒரே வேதம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரே வேதத்தை தெளிவாக என்ன செய்யலை? விசுவாசிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆனால் இந்த வேதத்தை எப்படி பார்க்க சொல்லுவார்? அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேதத்தில் இருக்குது என்னங்கிறத அப்படியே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எனக்கு அப்படியே சொல்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மாற்றி சொல்லுவாரா? மாற்றி சொல்ல மாட்டார். எனக்கு என்ன சொல்கிறாரோ அதே போல் தான் மற்றவங்களுக்கு சொல்லுவார். அப்போ நான் தப்பாக புரிஞ்சிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் எனக்குள்ள பிரச்சனை இருக்குது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அல்ல, அவர் ஆவியானவர் அல்ல. எனக்குள்ள மாம்சீக எண்ணங்கள் இருக்கிறது, மாம்சீகத்தினுடைய சிந்தனைகள் இருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக. இப்போ கலாத்திய திருச்சபையில் இருக்கிற மக்களை கெடுத்து போட்ட அந்த யூத போதகர்களுடைய எண்ணங்கள் என்ன? உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் அதிக நாட்டம் கொண்டார்கள், கிறிஸ்துவை வெறுத்தார்கள், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அங்கீகரிக்காமல் போனார்கள். அதான் பிரச்சனை. இன்றைக்கி விசுவாசிகளாகி நீங்களும் நானும் என்ன செஞ்சிருமா? இந்த ஒரே வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறதான சத்தியத்தை நான் நேசிக்க வேண்டும். இது சரியான சத்தியமா? இன்றைக்கி போதகர்கள் போதிக்கிற ஒவ்வொரு சத்தியமும் அது சரியா தவறா என்பதை நிதானிக்கக்கூடியதான அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வேதத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கணும். உட்காந்து படிக்கணும். சொல்கிற பிரசங்கத்தை குறிப்பெடுக்கணும். பிரசங்க குறிப்பெல்லாம் எடுக்கிறதில்ல. நீங்கள் யாருமே எடுக்கிறதில்ல. பிரசங்க குறிப்பு எடுக்கணும். உட்காந்து தியானிக்கணும். சும்மா மேலோட்டமான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துடக்கூடாது. இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். எனவே முதல்ல பார்த்தோம், தேவன் பட்சபாதமற்றவர், பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் யூதர்களிடத்திலும் புரஜாதிகளிடத்திலும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. யூதர்களையும் ரட்சிக்க வல்லவர், புரஜாதிகளையும் ரட்சிக்க வல்லவர். அதே போல் அப்போஸ்தலரிடத்திலே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. படிக்காதவனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், படித்தவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். 3வது 10வது வசனம், கலாத்தியர் 2:10. தரித்திரரை நினைத்து கொள்ளும் படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அவர்கள் முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். இப்போ எருசலேமில் இருக்கிறதான அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ பிரசங்கிக்கிற பிரசங்கம் சரியானது, எனவே ஒரு காரியத்தை செய்யுங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி என்ன செய்யுங்க? தரித்திரரையும் நினைத்து கொள்ளுங்க. உங்கள் ஊழியத்தில் சுவிசேஷத்தில் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பேதுரு சொல்கிறார். யாருக்கு? பவுலுக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் என்ன செஞ்சேன்? கருத்துள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் இந்த இப்போ இவங்களுக்குள்ள, அதாவது இவர் இவருக்கு சொல்கிறாரு, இவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது அல்ல. புரியுதா? இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறவனும் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறவனும் ஒரே சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்க, ஒரே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த 2 பேருமே தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். இதுதான் சுவிசேஷம். அப்போ தரித்திரரை என்ன செய்யணும்னா நினைத்து கொள்ளணும். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, சபையில் பணக்காரனாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலையும் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. புரியுதா?
தரித்திரத்துக்கு இப்போ நம்ம யார் இடத்துல அதிகமாக பட்சம் வைப்போம், பட்சமாக இருப்போம்? யார் வசதியாக இருக்கிறானோ இன்றைக்கி அப்படி தான். யார் வசதியாக இருக்கிறானோ, ஏன் வசதியாக இருக்கிறவன் நமக்கு என்ன செய்ய தான் செய்வான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வசதியாக இருக்கிற நபர்களை பற்றி கொள்கிறாங்க, தரித்திரத்தை கண்டுக்கிறதே இல்லை. சபைக்குள்ளே வந்துட்டோம்னா, திருச்சபைக்குள்ளே வந்துட்டோம்னா, பணக்காரனாக இருந்தாலும் பாவி தான், தரித்திரனாக இருந்தாலும் பாவி தான். பணக்காரனுக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். தரித்திரனுக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது? ஆண்டவர் பார்க்கிற பார்வை, இவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, இவனுக்கு ஒன்றும் இல்லை, இவன் அவனை விட தாழ்ந்தவன் சொல்லி ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? பார்க்க மாட்டார். ஒரு நாளும் பார்க்க மாட்டார். ஆண்டவருடைய பார்வை அந்த மாதிரி. அதே போல் ரட்சிக்கப்பட்ட, இப்போ தரித்திரன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரான், பணக்காரனும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரான். ரெண்டு பேர்த்தையும் கிறிஸ்து சமமாக தான் பார்ப்பார் ஒழிய எந்த விதத்திலும் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? நீ எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரே ஒரு ஜாதி தான். எந்த ஜாதி தெரியுமா? கிறிஸ்துவ ஜாதி. கிறிஸ்து உனக்கும் அப்பா, எனக்கும் அப்பா. புரியுதா? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே வந்து நீ அங்கமாயிட்டியோ, அங்கே உன் ஜாதி பெருமைலாம் இருக்கவே கூடாது. உனக்கு இருக்கிற வசதியை எண்ணி பெருமை பாராட்டக்கூடாது. நீயும் கிறிஸ்தவன் தான், தரித்திரனும் கிறிஸ்தவன் தான், பணக்காரனும் கிறிஸ்தவன் தான். அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சபைக்குள்ளே வந்துட்டா எல்லாமே கிறிஸ்துனுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம், கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுக்கும் அப்பா தேவன் தான், மற்றவங்களுக்கும் எனக்கும் அப்பா யார் தான்? தேவன் தான். இதில் எந்த ஒரு பட்சபாதமும் அவர் என்ன செய்யறதில்லை, பார்க்குறதில்ல. அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுலை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி எங்களுக்கு சொன்னாங்க, நாங்களும் தரித்திரரை என்ன செய்கிறோம்? அதுக்கு முன்னாடியே நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ சபையில் தரித்திரர்கள் இருப்பார்கள். தரித்திரர்கள்னால் வசதியில் கொஞ்சம் குறைவுள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ சபையில் இருக்கிற ஒரு ஒழுங்கு என்ன தெரியுமா? தரித்திரரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுதான் நடந்துச்சு. பட்சபாதம் கிடையாது. இங்கே தாழ்ந்தவன் எவனும் கிடையாது, உயர்ந்தவன் எவனும் கிடையாது. எல்லாம் ஒரே சமந்தான். தேவனுடைய பார்வையில் திருச்சபையில் எல்லாரும் ஒரே சமந்தான். புரியுதா? அந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது தான் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்குது. தேவன் அவர் தரித்திரரிடத்திலும் பணக்காரிடத்திலும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எனவே தரித்திரரை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இதுதான் வேத சத்தியம். புரியுதா? இதை நான் முடிக்கிறேன். இப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சரியா? ரட்சிப்பதிலே யூதனாக இருந்தாலும் புறஜாதியான இருந்தாலும் அவர் ரட்சிப்பதிலே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரெண்டாவது, அப்போஸ்தலரிடத்திலே அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் சுவிசேஷத்தை கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். மூன்றாவது, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவர் இடத்துல பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறாருன்னா, சபைக்குள்ளே வந்துட்டால் பொதுவாக தான் பார்க்குறார். சரியா? அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்னா இல்லையாங்கிறத தான் பார்க்குறார். அப்போ ரட்சிப்புக்கு நமக்கு தேவை சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து. எனவே அந்த சுவிசேஷம் மட்டும்தான் நம்மை ரட்சிக்கும். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான் மீட்பு உண்டு. வேறொரு சுவிசேஷம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அன்றைக்கு பவுல் என்ன செஞ்சார்? கலாத்தியருக்கு அறிவித்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் அதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராம்.